தர்மபுரம்ல மசாலோட ஃபேமஸ் போல இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அண்ணாக்கள் வந்து ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் வடை வித்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு வடை 10 ரூபா மசால் வடை. நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இதுதாங்க வந்து ஸ்பெஷல். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற டெலிகசிஸ் எல்லாம் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்லயே கிடைக்கும். சூப்பரா மஞ்ச் பண்ணிட்டே டிராவல் பண்ணலாம். மக்களே இங்க ஒரு 5-10 மினிட்ஸ் ஆல்ட்டுங்க. நம்ம சுட சுட வடையும் சாப்பிட்டு அண்ணா கிட்ட ஒரு காஃபியும் சாப்பிட போறோம். வாங்க காஃபி ரிலீஸ் பண்ணலாம். 15 ரூபா தான் காஃபி. ஐ திங்க் சிக்னல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. கீரையெல்லாம் போட்டு நல்லா டேஸ்டா இருந்துச்சு. தர்மபுரம் வழியா டிராவல் பண்ணீங்கன்னா வடை காஃபி எல்லாம் இங்க குடிங்க. சூப்பரா இருக்குங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குங்க ஆந்திரா ஃபுல்லாவே. மக்களே சம்பவம் என்னன்னா, நம்ம தர்மபுரம் ஜங்ஷனுக்கு 11:20க்கு வந்து 11:25 எடுக்கணுங்க. பட் நம்ம தலைவர் வந்து 10:20க்கே வந்துட்டாரு, 10:25க்கே வந்துட்டாரு. 1 ஹவர் இங்க வெயிட்டிங்க. நம்ம 11:25க்கு தான் எடுக்க போறோம். அநியாயம் பண்றாங்க. சூப்பரா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னே தெரியல. சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சரி வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. 11:25 இருக்கு. மக்களே கரெக்டா 11:30க்கு எடுத்திருக்காங்க. எந்த டைம்க்கு எடுக்கணுமோ அந்த டைம்க்கு எடுத்திருக்கா. முந்திரி கொட்டையோட 1 மணி நேரம் ஏர்லியா வந்துட்டு, ஐயோ சரியான ராவடிங்க. கிளம்பியாச்சு தர்மபுரத்துல இருந்து. பட் நமக்கு ஆந்திரால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தர்மபுரம் ஸ்டேஷன்ல நல்ல சூப்பரான வடை எல்லாம், மசால் வடை எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆந்திரால ஃபுட் எல்லாம் நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, எல்லாரும் மசாலோட தான் வித்துட்டு இருக்காங்க. தர்மபுரம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணியாச்சுங்க. இந்த வழியில நிறைய இம்பார்ட்டன்ட் ட்ரெயின்ஸ் போகுதுங்க. ஆந்திராக்குள்ள ஓடுற முக்கியமான ட்ரெயின்ஸ் எல்லாம் தர்மபுரம் வழியா போகுது. இதுக்கு அடுத்து அனந்தபூருங்க, அனந்தபூர் ஜங்ஷன். கரெக்டா லஞ்ச் டைமுக்கு நம்ம அனந்தபூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 06597 யஷ்வந்த்பூர் யோகநகிரி ரிஷிகேஷ் எக்ஸ்பிரஸோட செகண்ட் பார்ட்ல நம்ம ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து தர்மபுரம் வர வரைக்கும் இருக்கிற டிராவல் போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ நம்ம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல எடுக்கிறப்போ இன்ஜின், அதுக்கப்புறம் என்னென்ன கோச்சஸ் இருக்கு அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கர்நாடகாக்குள்ள டிராவல் பண்ற வீடியோவும் கவர் பண்ணியிருந்தோம். யலங்கா வழியா. யலங்கா ஒரு ஸ்டாப் தாங்க கர்நாடகாக்குள்ள நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாம ஹிந்துப்பூர் ரீச் ஆனோம். ஹிந்துப்பூருக்கு அப்புறம் தர்மபுரம் வந்துருச்சு. தர்மாவரம் ரீச் ஆனோம். ஸோ அந்த ஜேர்னியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. நம்ம பெங்களூர் அவுட்ரு வந்தோடனே வந்து இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் வேற லெவல்ல மாறிடுச்சு. ஸோ செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். யஷ்வந்த்பூர் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து கிளைமேட் இப்படிதாங்க இருக்கு. ஃபுல்லா மோடம் போட்டு அங்கங்க வந்து மலைசாரல் தூரிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு டிராவல் இன்னைக்கு. ஸோ தர்மபுரம்ல நம்ம என்ட்ராகும் போதே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தர்மபுரம்ல நின்றுட்டு இருக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டுச்சு. மறுபடியும் தர்மபுரம் தாண்டினதுக்கு அப்புறம் மலைசாரல் ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா நாம ரெயின் வைப்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே நம்ம தலைவர் எல்லா ஸ்டேஷனுக்கும் வேக வேகமா வந்துடுறாருங்க.
12:05க்கு நாம அனந்தபூர் ஜங்ஷன் வந்தாச்சு. ஆக்சுவலா 12:20க்கு தான் ரீச் ஆகணும். ஒரு 1/4 மணி நேரம் அட்வான்ஸ் தான் வந்தாச்சு. ஸோ இங்கேயும் வந்து கொஞ்ச நேரம் ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் வாங்கலாம்னு நினைச்சா இங்க எந்த கடையும் காணோங்க. பார்க்கலாம் அந்த சைடு ஏதாவது ஸ்டால்ஸ் இருக்கானு. நல்ல மழை பெய்யுது, அடிச்சு தாக்குது, வேற லெவல்ல இருக்கு இன்னைக்கு ஜேர்னி. மக்களே எந்த ஸ்டாலும் காணுங்க. 12:06 டைம். வாட்டர் கேன் தான் வளைச்சு வளைச்சு வித்துட்டு இருக்காங்க நம்ம ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ். இது 5 rupees தண்ணி கூட இருக்குங்க, வாட்டர் வெண்டிங் மிஷின். இந்தியன் ரயில்வேஸ்ல டிராவல் பண்ணா நாம ரொம்ப எக்கனாமிக்கா டிராவல் பண்ணலாங்க. வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் சூப்பரா இருக்குங்க அனந்தபூர் ஜங்ஷன்ல. இந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் போல ஆந்திரால, சவுத் ஆந்திரா இது. மக்களே கரெக்டா 12:30க்கு நாம அனந்தபூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. 10-20 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறோம். வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஹால்ட் போட்டுறாங்க. மக்களே அனந்தபூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் கிடைக்கலங்க. பட் ஆனா உள்ளுக்குள்ள ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் வந்து சுட சுட வெஜ் பிரியாணி கொண்டு வந்தாங்க. 80 rupeesங்க. லைம் பிக்கிள் வேற கொடுத்துருக்காங்க. அழகான பேக்கிங், சில்வர் ஃபாயில்ல, நீட் அண்ட் கிளீனா. வாங்க சுட சுட வெஜ் பிரியாணி சாப்பிடலாம். மழைக்கும் அதுக்கும் செமையா இருக்கும்.
மக்களே இப்ப நாம கூட்டி ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து ஆந்திர பிரதேஷ் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது வந்து சவுத் இந்தியாலே ஒன் ஆஃப் த பிக் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இங்க பாத்தீங்கன்னா சென்னை மும்பை லைனு, குண்டக்கூர் பெங்களூர் லைனு, அதுக்கப்புறம் கூட்டி தர்மாவரம் லைன், கூட்டி ரேணிகுண்டா லைன் எல்லாமே இந்த ஜங்ஷன்ல வந்து கனெக்ட் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவை வந்து வெஸ்டர்ன் இந்தியா கூட கனெக்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் வச்சுக்கிறீங்களா. இது போக பாத்தீங்கன்னா இங்க வந்து டீசல் லோகோ ஷெட் இருக்குங்க, கூட்டி டீசல் ஷெட்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன் சவுத் இந்தியாவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், நம்ம மெயின் லைன்ல இருந்து அங்க சைட்ல தெரியுது பாருங்க ஒரு டீசல் ஷெட்டு, பெரிய டீசல் ஷெட்டுங்க, ரிஃபைனரி மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அதுக்கு உள்ள வரைக்கும் அந்த ரயில்வே ட்ராக் போகுது. ரெண்டு சைடு இருந்தும் நாம வர்ற டைரக்ஷன்ல இருந்து ஒரு ரோடு கட் ஆகி உள்ளுக்குள்ள போகுது. அதே மாதிரி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அங்கிருந்து ஒரு ரோடு, ஒரு பைபாஸ் மாதிரி நம்ம டீசல் செட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் ஜங்ஷனுக்குள்ள கனெக்ட் ஆகுதுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ மேஜர் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல்சீமா எக்ஸ்பிரஸ், பிரசாந்தி எக்ஸ்பிரஸ், நம்ம கர்நாடகா எக்ஸ்பிரஸ், மும்பை சென்னை மெயில், யஷ்வந்த்பூர் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் எல்லாமே வந்து கூட்டி ஜங்ஷன் வழியா தான் வந்து பாஸ் ஆகும் போல. நம்ம ட்ரெயினுக்கு ஆக்சுவலா வந்து இந்த கூட்டி ஜங்ஷன்ல ஸ்டாப் போடலீங்க. பட் ஆனா இங்க நிறுத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெயின் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஸ்கெட்யூல்ல தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல உண்மையிலேயே 06597 ட்ரெயினுக்கு இங்க ஹால்ட் இல்லையே என்னன்னு தெரியல. பட் ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க. இங்க அட்லீஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் நிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கூட்டி ஜங்ஷன் இருக்கிற ஏரியா, வேற லெவல். மக்களே 1:20 ஆகுதுங்க, நாம கூட்டி ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கூட்டியை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் போல் இருக்குங்க, ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம். அதனால நல்லா பெரிய ஜங்ஷனா இருக்கு கார்கோ ஹேண்டலிங் எல்லாத்துக்குமே. நான் பார்த்ததுலயே ஆந்திரால இதுதாங்க பெரிய ஸ்டேஷன் இது வரைக்கும் நாம பார்த்ததுல. மக்களே ஒரு 3-4 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் கூட்டி ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க.
மக்களே டைம் 2:20 ஆகுதுங்க. கரெக்டா நாம தோனே ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. Kannur town, Kachigura, Nagpur, Hazrat Nizamuddin, Wakataba, number platform. कृपया ध्यान दीजिए गाड़ी संख्या 0659 स्पेशल एक्सप्रेस மக்களே நம்ம தோனி ஜங்ஷன் ஒரு ஃபுட் பாரடைஸ்னே சொல்லலாங்க. டிஃபனு, ரைஸ், பூரி பாஜி எல்லாமே கிடைக்குதுங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு, சவுத் இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸுங்க. கரெக்டா லஞ்ச் டைம் வேற வருதா 2:20க்கு, அதனால நல்ல சேல்ஸுங்க. எத்தனை பேர் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 IRCTC கேட்டரர்ஸ் இருப்பாங்க. டோனி ஜங்ஷன் மக்களே காலையில இருந்து இதே கதை தொடர்ந்துட்டு இருக்குங்க. அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டாரு. 3 மணிக்கு இங்க ரீச் ஆகணும், 2:30க்கே வந்தாச்சு. இன்னும் நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குங்க. கரெக்டா 3:05க்கு தான் எடுப்பாங்க. சூப்பரா நம்ம ஆந்திரால இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பொறுமையா சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு இந்த ட்ரெயின் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ங்கிறதுனால நிறைய பக்க சிக்னல்ஸ் இல்ல, அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஷன் வந்து 1/2 hour முன்னாடியே வந்துடுறாரு. ஒன் ஆஃப் த யூனிக் ட்ரெயின்ஸுங்க சீரியஸ்லி. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா 3:05க்கு நாம கிளம்பியாச்சுங்க. தோனி ஜங்ஷன்ல இருந்து 06597 யஷ்வந்த்பூர் யோகநகிரி எக்ஸ்பிரஸ். ஒரு நாள் டிராவல் பண்ணணுங்க ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு இந்த ட்ரெயின்ல. 3 நாள் சும்மா திணற டிராவல் பண்ணோம். நமக்கு ஈஸியா யஷ்வந்த்பூர்ல இருந்து டைரக்ட் ட்ரெயின் ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு இருக்கு. அப்புறம் என்ன டெல்லியில இறங்கி மாறணுங்கிற அவசியம் கிடையாது. சூப்பரா ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹரித்வார் ரிஷிகேஷ்ல இறங்கிக்கலாம். சீக்கிரம் பிளான் பண்ணுவோம். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். நார்மலாவே அங்க குளிர் பயங்கரமா இருக்கும். இதுல விண்டர்ல எல்லாம் போனா அவ்வளவுதான். ஒரு ஜனவரி பிப்ரவரி மேல நாம பிளான் பண்ண வேண்டியதுதான்.
மக்களே மணி 4:05 ஆகுதுங்க. நம்ம கர்னூல் சிட்டி ரீச் ஆயிட்டோம். ஆக்சுவலா 4:20க்கு வரணுங்க. 4:05 வந்தாச்சு. 15 மினிட்ஸ் earlier வந்தாச்சு. ஸோ இங்கேயும் கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும் மினிமம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க தெலுங்கானா பக்கத்துல. ஐ திங்க் 8:15 நம்ம ஹைதராபாத் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன், கச்சிகுடா. மக்களே, கர்னூல் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் நல்லா பெருசா இருக்குங்க. இங்க பாருங்க, ப்ரீபெய்டு வெயிட்டிங் லான்ச்சு, ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ், நல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்னு செம்ம சூப்பரா இருக்குங்க. ஏசி வெயிட்டிங் ஹாலு, விஐபி லான்ச்சு எல்லாமே இருக்கு. நம்ம யஷ்வந்த்பூர் எடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க. தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது நைட் ஃபுல்லா டிராவல் ஆகும்ல, நைட் ஃபுல்லா டிராவல் ஆகி நாளைக்கு ஃபுல்லா டிராவல் ஆகி அடுத்த நாள் ஃபுல்லா டிராவல் ஆகி தான் ரிஷிகேஷ் வரைக்கும் ரீச் ஆகும். அதனால பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க பேண்ட்ரி. Mari, Mari ini mari. Ya. மக்களே, 5 மணி ஆகுதுங்க. நம்ம ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல இருந்து தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. கர்னூல் தாண்டி ஒரு 1/2 ஹவர்லயே நம்ம தெலுங்கானாக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. இட்டிக்கியாலம் அப்படிங்கிற ஒரு குட்டி ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
மக்களே 5:20ங்க நம்ம கட்வால் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் தெலுங்கானா ஸ்டேட்ல. ஒஃபிஷியலி நாம தெலுங்கானாவோட இன்டீரியர் ரீஜன்ஸ்க்கு வந்தாச்சு. கட்வால் டவுன் பாருங்க. இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸும் ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குங்க. இந்தியன் ரயில்வேஸ் எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்றாங்க போல. உண்மையிலேயே ப்ரௌட் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸுங்க. பா, இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நான் டிராவல் பண்ண எல்லா ஸ்டேஷன்ஸுமே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. மக்களே, நமக்கு இன்னும் ஒரு 3 to 3.5 hours டிராவல் இருக்குங்க. நம்ம தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ள நம்ம ஒரு 3.5 hours டிராவல் பண்ணா கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டே லைட் முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஐயோ ஒரு யூனிக்கான ரூட்டுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வைப். இந்த தெலுங்கு ஸ்டேட்ஸ் வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குங்க. எங்க பார்த்தாலும் மலை குன்றுகள், வேஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபார்ம் லேண்டு. ஐயோ வேற லெவலு. அதுவும் மழை காலங்கள்ல எல்லாம் டிராவல் பண்ணா ஆந்திர பிரதேஷ் உண்மையிலேயே வந்து அப்படியே வேற ஆந்திர பிரதேஷ் பார்க்கலாம் நீங்க. வேற ஆந்திரா தெலுங்கானா அப்படியே பச்சை பட்டாடை உடுத்தி சம்மர்ல டிராவல் பண்ணா அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும் வைபு. சரி வாங்க, இன்னொரு 5 minutes எடுத்துருவாங்க கட்வால்ல இருந்து. மக்களே, நம்ம ட்ரெயின் ஜேர்னில நாம ரொம்ப ரசிக்கிற பார்ட்டே இதுதாங்க. ஒன்னா மார்னிங் டைம் நாம டிராவல் பண்ணும்போது சன்ரைஸ், அல்லது ஈவினிங் டைம் நம்ம டிராவல் பண்ணும்போது சன்செட்டு. அப்படியே வானம் அதோட கலர்ஸ் எல்லாம் போட்டு சும்மா மேஜிக் காமிக்கும். செம்ம சூப்பரா நம்ம ரிவரையும் கிராஸ் பண்றோங்க. ஓ மை காட்.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா நாம லேட் ஈவினிங் சன்செட் வைப்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாம ஹைதராபாத் சிட்டிக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நாம ஹைதராபாத் கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். ஹைதராபாத்ல 2-3 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. செகுந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனு, கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் நம்பள்ளின்னு ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் டெர்மினஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் வந்து கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகுது. கச்சிகுடா போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காசிப்பேட்டு, பல்லார்ஷா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லாம் தாண்டி உத்தரகண்ட்ல ரூர்கி, ஹரித்வார், ரிஷிகேஷ் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுங்க. ஸோ இன்னும் வந்து இது 2 days டிராவல் பண்ணும். நாம வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து இறங்கிடுறோம் ஹைதராபாத்ல. ஸோ உங்களுக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு டிராவல் பண்ணணும்னா, ஹைதராபாத்துக்கு டிராவல் பண்ணணும்னா இந்த ட்ரெயின் புக் பண்ணிட்டு வாங்க. நான் ஆக்சுவலா வடக்கு ட்ரெயின்னா நிறைய கூட்டம் இருக்கும்னு நினைச்சேங்க. இது ஸ்பெஷல் ட்ரெயின்னால மக்களுக்கு அவ்வளவா தெரியாது போல, அதனால அவ்வளவா கூட்டம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. நம்ம கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷனும் ரீச் ஆயாச்சு மக்களே. செம்ம சூப்பரா. Happy journey, bro. See you. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன் டைம்க்கு ஹைதராபாத் கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. 8:50 அரைவல் டைம் ஹைதராபாத்ல. கரெக்டா நம்ம வந்தாச்சு. செம்ம சூப்பரா இருக்குங்க ஹைதராபாத் கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தான் அரைவ் ஆயிருக்கோம். செம்ம பெரிய பிளாட்ஃபார்மா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. ஹைதராபாத் இறங்கணுன்னே பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான வைப்னே சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு வெதர் கண்டிஷன்ஸ். நம்ம யஷ்வந்த்பூர்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஹைதராபாத் வர வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிளசன்ட் வெதருங்க. ரொம்ப தாங்கவே முடியாத அளவுக்கு மழையும் பெய்யல, குளிரும் ரொம்ப அதிகமாலாம் இல்ல, செம்ம பிளசண்டா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஜேர்னிஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கோங்க. உள்ளுக்குள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பில்டிங் பாருங்களா, இதுவே வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் மாதிரி இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. வரேவா மக்களே, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நம்ம ஹைதராபாத்தை சுத்தி சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஹைதராபாத்ல இருக்கிற முக்கியமான பிளேசஸ் ஆன சார்மினார், கோல்கொண்டா ஃபோர்ட், ஹுசைன் சாகர் லேக்கு, இதெல்லாமே நம்ம சுத்தி பார்க்க போறோம். ஓகேவா? So friends, நம்ம 06597 யஷ்வந்த்பூர் யோக்நகிரி எக்ஸ்பிரஸ்ல நம்ம யஷ்வந்த்பூர்ல இருந்து ஹைதராபாத் கேபிட்டல்ல இருக்கிற கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்த இந்த ட்ரெயின் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஸ்டேட் கவர் பண்ணியிருக்கோம். கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் வந்து ஹைதராபாத் பத்தி தான் இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் ஹைதராபாத்துங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல 06597 ட்ரெயினோட யஷ்வந்த்பூர்ல இருந்து தர்மபுரம் வரைக்கும் வந்த டிராவல் பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல தர்மபுரம் வந்து கச்சிகுடா வரைக்கும் வந்த டிராவல் பார்த்தோம். 2 வீடியோவுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மக்களே. See you.